ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். குருவாழ்க, குருவே துணை. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் வாரம் ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு 265வது வாரம், 264வது வாரமும் நாம தான் பண்ணியிருந்தோம். 27 நட்சத்திரங்களின் பகுதி 1, இன்று 265வது வாரம் பகுதி 2. இதற்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனர் நான் மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது உலகமுள்ளா ஒளிபரப்பிட்டு இருக்கிற திரு முத்துப்பாண்டி ஐயாவுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட மாணவர்கள் எல்லாத்துக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்துடன் இன்றைய நட்சத்திர வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். கூடிய நட்சத்திரம் 20வது நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், புதனுடைய கரும பதிவை பெற்ற நட்சத்திரம். கணம் மனுஷ கணம். மிருகம் அப்படிங்கிறது ஆண் குரங்கு. அதே மாதிரி விருச்சம் வஞ்சி மரம். பச்சி வண்டுவாங்குருவின்னு சொல்லிட்டு ஒரு பச்சி, அவங்களுக்கு பச்சி. முதல் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா அம்மாவுக்கு உடல் பாதிக்கும். 2ஆம் பாதம் தகப்பனாருக்கு உடல் பாதிக்கும். 3வது தாய் மாமாவுக்கு. 4வது பாதம் ஜாதகருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுத்திக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஸ்பெசிஃபைடா இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த கல்வி படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த துறை சார்ந்த படிப்பை கரெக்டா படிச்சிருவாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்யோன்யமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃபேமிலியில ஆசிரியர், பேங்க் சம்பந்தப்பட்ட வங்கி பணிகள்லாம் யாராவது இருப்பாங்க. பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம். இவங்களுக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. 40 வயசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொருளாதார சரிவை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம், சுகர், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு ஓவியம், ஆர்ட் இது சம்மந்தப்பட்ட ஒரு அதீத ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு மைண்டு ஒரு பக்கமாவே நிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் குரங்கு மாதிரி மாறி மாறி இதாகிட்டே இருக்கும். இவங்களுக்கு அந்த நேச்சுரல் சொல்லக்கூடிய பூக்கள், அருவிகள், பசுமை அதிகமா விரும்பக்கூடிய ஒரு ஆளுங்க. பாதம் 1 அடக்கமும் பணிவும், மக்கள் செல்வம் குறைவாக இருக்கும். பாதம் 2 நல்ல சாதனை புரிவாங்க. நல்ல வெகு ஸ்பீடா இருப்பாங்க, வெகுளியா இருப்பாங்க. பாதம் 3 நல்ல பாக்கியசாலியா இருப்பாங்க, தெளிவான சிந்தனையை பெற்றிருப்பார்கள். உடம்புல ஏதாவது ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும். பாதம் 4 கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் உடம்புல போதிய பலம் கம்மியாக இருக்கும். ஆனா நல்ல வசதியான குடும்பத்துலதான் பிறந்திருப்பாங்க. போராடம் ஆக மொத்தத்துல ஒரு போராட்ட குணம் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு நட்சத்திர கோயில்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில், கடுவெளி, தஞ்சாவூருங்கிற இடத்துல இருக்கு. இந்த கோயில்கள் பூராடம் நட்சத்திர நாள்ல போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எல்லா சுபிச்சங்களும் வளங்களும் கண்டிப்பாக ஏற்படும். இனி